பேரவையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு அந்த பெரும்பான்மை பலம் இல்லை. தீர்மானம் கொண்டு வந்தால் தோல்வியடையும் தெரிஞ்சும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்ததுக்கான காரணம் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் இல்லை. நியாயம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், உண்மை என்பதை நாட்டு மக்களுக்கு உணர வேண்டும், நடுநிலையோடு செயல்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற நம்பிக்கையோடு தான் இதை கொண்டு வந்தோம். அவருக்கும் சட்டப்பேரவை தலைவர் சரியா வாய்ப்பு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இதை எதிர்த்திருக்காரு. இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தோழமை கட்சியும் கொடுக்கலங்கிறாரு. ஆனா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியில் இருக்கிறதா ஆளுங்கட்சி உறுப்பினர், மீது எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர்கள். அது கூட மறந்து பேசுறாங்க. தோழமை கட்சிக்கு எங்க கொடுக்கல, வெளியில தான் தோழமை கட்சி. சட்டமன்றத்துக்கு வந்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்றவர் தான் பிரதான, அந்த கட்சி தான் உறுப்பினர்கள் தான் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள். மற்ற எல்லா கட்சியுமே வெளியில தோழமை உணர்வோடு போட்டி போட்டு வெற்றி பெற்று இருந்திருக்கலாம். ஆனா ஒவ்வொரு கட்சியும் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, எல்லாமே எதிர்கட்சி உறுப்பினர் தான். அதை கூட மறந்து அந்த சட்டமன்ற அவர் கூட்டணியில் அங்க வைக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாம் தோழமை கட்சி கொடுக்கணும்னு சொல்றாங்க. இங்கேயும் தோழமை கட்சி தான் பாக்குறாங்க. அதான் எல்லாம் பாராட்டி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.